ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அரை மணி நேரம் முன்னாடியே நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 5 தக்காளி எடுத்துக்குங்க. நாட்டு தக்காளியோட பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்துக்குங்க. பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கிக்குங்க. வரமிளகாவை முழுசாகவே போடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பட்டை, 4 லவங்கம், 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய் எடுத்துக்குங்க. ஏலக்காவை 2ஆக உடச்சிக்குங்க. தேவையான அளவு உப்பு. தக்காளியோட மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணி எடுத்துடுங்க. குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இந்த தக்காளியை நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற தோல் வந்து ஈஸியாக உரிக்க வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிக்குங்க. நம்ம தக்காளி வேக வச்சிருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது நம்ம வடிகட்டிக்கலாம். சாதம் வேக வைக்கிறதுக்காக அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியை நைஸாக கூழ் மாதிரி அரைச்சாச்சு. நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்காக அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த டொமேட்டோ பியூரியவும் அந்த வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ பியூரி 1 டம்ளர் வந்துடுச்சு. இன்னொரு டம்ளருக்கு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். மொத்தம் 2 டம்ளர் ஆயிடுச்சு. குக்கரில் 5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்குங்க. அது கூடவே சோம்பையும் சீரகத்தையும் போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. அடுத்ததாக அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்குங்க. அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அளந்து வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் டொமேட்டோ பியூரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து போக்கலாம். தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.